எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரயில் வேறு கூடைக்குது. இன்னைக்கு வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்ட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நாய்க்கு சோறு போட்டு போகலான்ட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தா இங்கேருந்தே நம்ம சரி பழகலையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, நம்மளுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கொடுத்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறோன்ட்டு. சரி என்னென்ன பழங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இயல்பாகவே இப்போ நாமங்க ஒரு உரம்பரைக்கு போகிறதாலும் சரி, ஒரு படுக்கு பார்க்க போகிறதாலும் சரிங்க, தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் காய்கறிகள்னு கொண்டு போய் கொடுத்துட்றது. என்ன இருக்குதா அவங்களுக்குமே ஒரு இயற்கையாக விளைஞ்சக்கூடிய காய்கறிகளோ பழங்களோ கிடைச்ச மாதிரி ஆச்சுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சரி வாங்க போய் எடுத்துக்கலாங்களா. தேன் சிட்டுகள் வந்து தேன் எடுக்கணுங்கிறதுக்காகவே சில பூச்செடிகளை வச்சுக்கிறோங்க. இந்த பூச்செடிகளில் என்ற வீட்டுக்காரமாக போய் பூவெல்லாம் பொறிச்சிட மாட்டாங்க, ஏன்னா தலைக்கு வைக்கிறதுக்காகாது. அதனாலே அந்த பூச்செடிகள்லாம் வச்சு பராமரிச்சுட்டு இருக்குதுங்க. அதில் இந்த தேன் சிட்டுகள்லாம் வந்து தேன் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. செல்விமா, இவ்வாறு நட்சத்திர பழம் அளவு இல்லாமல் நட்சத்திர பழம் எடுத்துடலாங்களா? ஆமாம், இங்கே வாரு வேறு கொம்பே சாஞ்சிருச்சு, இதே பழம் பழுத்துருச்சுங்க நல்லா. ஆமாம், ஆடா உழுகுது, பழத்து உழுகுது. வாங்க இங்கே வாரு, இங்கே வாரு, அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா. இந்த வாட்டிதே இத்தனை பழம் வந்திருக்குது. இங்கே வாரு செல்லு, இது ஒரு காய் வாரு, இது ஒரு கொத்து. ஐயோ உழுகுது இல்ல, பொத்து பொத்துன்னு எல்லாம் பழமாயிடுச்சு, பழஞ்சிருச்சுங்க. ஆமாம், எல்லாம் பழுத்து போச்சு. நல்லா பழுத்துடுதுன்னா அப்படியே அரிஞ்சு சாப்பிடலாம். தொட்டாலே உதிர மாட்டேங்குது. இதே சூப்பராக இருக்குதுல்ல இது. பழுத்துருச்சு பழுத்துருச்சு. பழுத்தி மட்டும் எடுத்துக்கலாம். இது உழுகுது, தொட்டா வருது வருது. நிறைய பழுத்துருச்சு. இதுல தான் நிறைய இருக்குது. இதுவும் பழுத்துருக்குங்களே. அடடாங்கட்டின்னு எடுங்க. ஒரு காய் பொறிச்சிட்டேன். ஓ காய் பொறிச்சிட்டிங்களா? அது வேற. வேற அந்த கொத்துல அது காய் தானோ? அந்த கொத்துல மேலே இருக்கிறது இது ரெண்டுமா? சரி இந்தா, சரி போது எடுங்க. பழுத்து வரக்கு அப்புறம் பொறிச்சிக்கலாம். வேறுங்க எத்தனை 1 கிலோ பழமாட்டம் கிடச்சிடுச்சுங்க நட்சத்திர பழம். அடுத்தது போய் இந்த எதுக்கு போகலாம்? சீத்தா இருக்குது. சீத்தா. ஆமாம், வெள்ளை சீத்தா 1 2 இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த வெள்ளை கலர் வாங்க எடுத்துடல. அப்படியே பக்கத்தில் இன்னும் சீத்தா பழத்தையும் பறிச்சிடலாம். செல்வி, இது இங்கே வருதே. விலை எனக்கு என்ன எந்த பழம் பொறிச்சாலும் இந்த கொய்யாப்பழம் நல்ல ருசியா இருக்கு. ஆமா, நல்லா பழுத்துருச்சு, சூப்பரா இருக்குது. வேற பக்கத்துல இருக்கிறது இதுல ஒன்றும் பழம் இல்லையாட்டக்குதுங்க. வேற இங்க வாங்க. இந்த வெள்ளை கலர் ஆயிடுச்சு. கத்திரிக்கோல் கொடு. கத்திரிக்கோல் கட் பண்ணி நாம கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு பிடுங்குறோம்ல, இது அது பார்த்தாலே கஷ்டமா இருக்குதுன்னு நம்ம உறவுகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற போது நிறைய மூட்டை மூட்டையாக கத்திரிக்காய் வரைக்கும் போங்க. அப்போ இந்த கத்தியெல்லாம் ஒன்றும் சூட் ஆகாதுங்க, கையில் வெடுக்குன்னு உடுக்கி போட்டுறோன்னு. இல்லை, அவங்க ஆதங்கப்படுறது நியாயம் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 2 செடி 3 செடி நான் வீட்டுக்களவை வச்சுருந்து அப்படி கத்திரியில் பொறிக்க முடியும். ஏக்கர் கணக்கில் காய் வச்சு பொறிக்கிற போது வேறு வழியில் கையில் பொறிச்சு தான் ஆகணும். அது அப்படி பொறிச்சதுனால அந்த பழக்கம் வந்துருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து. பரவாயில்ல, அந்த காயை பொறிச்சு அந்த செடி அடிபடுறது கூட நம்ம உறவுகளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு பழகி போனதுனால வேகமாக எடுத்துடணும், அந்த இதுக்கு போயிடுறோம் நம்ம. வெள்ளையானது மட்டும் எடுங்க. அப்போ நம்ம உறவுகளுக்கு என்ன சொல்லு, மென்மையான இதயம். ஆமாம், மென்மையான இதயங்க இருந்தங்காட்டிக்கு தான் பார்க்குறாங்க. இங்கே வாழை எதுவும் முறிஞ்சு வச்சுக்கிட்டா மேலே விழுந்துடுது. ஸ்டார் ஃப்ரூட் செடி மேலேயும் விழுந்துருக்கு மாட்டேருக்குது. அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தாங்கப்பா, அந்தாங்க போய் இருந்தது பழம் கொஞ்சம். அங்கே ஒரு வாழைக்குளம் முறிஞ்சு கிடக்குது. இங்கே ஒரு வெள்ளை சீத்தா இருக்குது. ஆமாம், பெருசாக இருக்குது. அட வெட்டாதீங்க. ஏன் நல்லா தான் தின்னு கிடக்குது. ஓ சாப்பிட்டுச்சா? ஆமாம், அங்கே ஒரு பழுத்து போச்சாட்டா. ஓ சரி 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 சரி. பறவைகளுக்கு விட்டுலாம் மாதிரியே விட்டுறலாம். சரி ரைட். வேற என்ன இதில் இது மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. எங்கே இந்த அது இன்னும் வெள்ளை கலர் ஆகலை, அதுக்குலாம் ஆசைப்படாது. சரி சரி சரி. இந்த கலர் வந்துடணும். ஓ கலர் வரணும். அப்போ 2 தான் இருக்குது. உங்களுக்கு என்னமோ தெரியல, தெரிய மாட்டேங்குது.
எனக்கு இந்த சீத்தாவும் இருக்குது. அந்த சீத்தா நாட்டு சீத்தா. சரி, இந்த சீத்தா கொஞ்சம் எடுத்துடலாமா? இருக்கிறத எடுத்துடலாங்க. கட் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட அப்படியே இருந்திருக்குமா? பொசுக்குன்னு கட் பண்ணி போடுறோம், பின்னாடி பார்த்தா உள்ளுக்குள்ள குறைச்சிக்குது. காயாவே இருக்குது, ஒன்றும் பழுக்கல, அதுக்குள்ளேயே குறைச்சிக்குது. இப்போ பறவைகளுக்கு போட்டி நாமளா, நம்மளுக்கு போட்டி பறவையா? பறவையாக கொஞ்சம் இருக்குது. நானும் அது அங்கே ஒன்றே பாருடா பெருசாக்குதுன்னு பார்க்குறேன், அதுவும் குறைச்சி தான் போட்டுது. இப்போ நாகாப்பழங்க அந்த என்ன ஜம்பு நாவல் ஒரு 2 தடவை தான் பொரிச்சோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சா அப்புறம் பார்த்தா பழம் சீசன் ஆரம்பிச்சதுல வவ்வால் வந்துருச்சு. கேட்டிருந்தாங்க உறவும் கூட அனுப்ப முடியுமான்னு. போய் மரத்தாண்டாந்து பார்த்தா உள்ள நம்மளுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கு. சரிதா கொடுங்க. இதில் அவ்வளோதான் சொல்லி மேலே ஒரு பழம் இருக்குது, அது பறவை சாப்பிட்டுருச்சு. இது எப்படி விட்டுலாம்? சரி, பக்கத்தில் வருங்க இந்த இங்கே ஒரு. ஆமாம், இதை கொஞ்சம் எடுத்துடலாமா? இது இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், கேட்டாங்களா? ஆமாம். சரி 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 சரி. அந்த பக்கம் இன்னொரு செடியிலையும் இருக்குது. இந்த இதை அப்படி கொத்தாவை இப்படியே இருக்கட்டு. ஏன் உங்களுக்கு இந்த தனித்தனியே எடுத்தீங்கன்னா தோல் உரிஞ்சு இல்லை, கட் பண்ணி அப்படியே விட்டுற. அது சொத்தையா? இந்த அங்கே அந்த செடியிலையும் இருக்குது. இது அப்படியே இடத்துல கட் பண்ணிக்கலாமല്ലോ? இல்லை, பழுக்காதும் இருக்குது. அதை கட் பண்ணுறீங்க? இல்லை, இங்கே வேறு 3 பழுத்து போச்சு. வேறு ஓரளவுக்கு முகப்பழம் இருக்கிறது எடுக்கிறோம். அந்த செடியில் இருக்குது. சரி, அதுக்குள்ளேயே பிஞ்சு வந்து. சரி, போதுமா? புளிக்கு ரொம்ப. இந்த செடியில் அவ்வளோதான். இன்னும் இங்கே ஒரு பழம் இருக்குது. அதுவும் இது சொத்தப்பழம். சொத்தையா? இது என்ன ஜூஸ் போடுறதுக்காக? சரி, அப்போ அந்த மரத்துக்கு போயிடலாமா? இந்த வாத்தார் வேற முறிஞ்சு வச்சுங்க. கொஞ்சமாக கொண்டு வர களவை எடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு வந்து வேணா முந்த வாழை சொல்லி. ஆமாம், அவங்களுக்கு ஒரு 4 காய் கொண்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 2 காய் எடுத்துக்கலாமா? அளவை பீங்க. அப்புறம் வேணா பொரியலும் பண்ணலாம் சொல்லி. பொரியல் செமையாக இருக்குது. ஆமாம், பொரியலை காட்டிலுமே அந்த மாவில் தொட்டெடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோமല്ലോ, அதை காட்டிலுமே பெப்பர் இந்த வாழை வருதால சீலையில் போட்டு. சரி, பெப்பர் போட்டு பொரியல் செஞ்சு வரதுக்கு சூப்பராக இருக்குது தாளிச்சோம்னா. போதுமா? போதும். சப்போட்டா பழம் இருக்குதுங்களா? இருக்குது செல்வி. எங்கே? காய் பிஞ்சா இருக்குது. பிஞ்சா இருக்குது. அடடா, இங்கே பாரு, சூப்பரான ஒரு பழம். இந்தா பழம் சூப்பரா இருக்குதா இல்லையா? இந்த கொலவேரி இது எதுக்கு புடுக்குறீங்க? நான் புடுக்கல, ஏற்கனவே கீழே புடிப்போம். சரி 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 சரி. பழம் சூப்பரா இருக்குது. பழம் சூப்பரா இருக்கு. பறவை சாப்பிட்டுச்சு. பறவை சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கு பழம். இறங்கிய ஓட்டல இல்லை, பிஞ்சு தான் சொல்லி இதில் இல்லை. இல்லை, இப்போ பூவு நிறைய வைக்குதுங்க. பூவும் பிஞ்சும் தான் நிறைய இருக்குது. செல்வி, இங்கே வா, மெல்லவா 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 மெல்லவா. இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. ஏன் இப்படி வா. வர 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 வந்துட்டு ஒரு தேன் கூடு பாரு, சின்னதா இருக்குது. இப்பதான் கட்டுறக்க ஆரம்பிக்குதா? இந்த ஏரியாவில் இருக்கிற பூக்களவா? ஆமா, பக்கத்துல நாட்டு நாவல் மரம் இருக்குதுல்ல, அதுல இருந்து எடுத்துட்டு வர தேனா என்னன்னு தெரியல. மொத்தம் சின்ன கூடு அழகா இருக்குது பாருங்க. இப்பதான் கட்டுறக்க ஆரம்பிக்குதா இல்ல கூட இவ்வளவுதானா? கூட இவ்வளவுதான். சரி சரி சரி. இங்க பக்கத்துல நாவல் மரம் இருக்கிறதுனால அது நல்லா பிஞ்சாயிடுது. இன்னைக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போறோம்ல, அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலான பழம் பாரு. புளிப்பு சரி. ஆனால் புளிப்பு சரியும் செல்வி நல்ல பழுத்த கடைசியாக சாப்பிட்டோம்னா அது ஒரு நல்ல ருசி. புளிப்பு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்ற காட்டிலுமே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க, நல்லா சக்கரை போட்டு. அவ கேட்டாங்க. ஓ, கேட்டாங்களா? அது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பழமுக்கு தானே. இது என்னன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பழங்க முடிஞ்சு போயிடுது. அவ்வளவு ஒட்டுக்க பழுத்துருக்குதுங்களா பாருங்க, எத்தான பழம்னு.
இது பொரிச்சாச்சுன்னா அப்புறம் முடிஞ்சுது. 1 2 அந்த மாப்பழம் இருக்கிறது அடுத்த பொரிச்சா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். கலர் தான் சூப்பராக இருக்குது. ஆமாம், இது பார்க்குறக்கு கலரை பார்த்துட்டு வாயில் ஓட்டால் மூஞ்சியில் கஷ்ட குணம்லாம் போயிருக்கு. ஆமாம். நல்லா பழுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் காய் வெட்ட சாப்பிட்டோம்னா புளிப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூஸுக்கு தான் இருக்குது இல்லை, எது புளிப்பாக இருக்குது அது ஜூஸ் சக்கரை போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது நல்லதாங்க. இயற்கையோட அதிசயம் பாரு, பச்சை கலரில் செடி, அப்படியே சிகப்பு அடர் சிகப்பு கலரில் பழம். அவ்வளோதாங்க. 2 கிலோ பழமாட்டா கிடச்சிருச்சு. உடனே அடுத்த கட்டாப்பு ஒரு கட்டாப்பு பொரிச்சாச்சுன்னா பழம் முடிஞ்சிருங்க. அடுத்த கட்டாப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பூரா அரிச்சு எடுத்தாச்சு. போய் அந்த பாரு பக்கத்துலேயே கொய்யாப்பழமெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 5 6 கொய்யாப்பழம் ஆகும்னு நினைக்கிறேன். அதையும் போய் எடுத்துடலாங்களா? இந்த ஸ்டார் ஃப்ரூட் செல்வி கட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ அழகு. ஆமாம், அதனால தான் கட் பண்ணி ஸ்டார் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு ஸ்டார் ஃப்ரூட் வச்சுட்டாங்க. சரிவா, கொய்யாப்பழத்தையும் பொரிச்சிடலாம். இப்போ தான் கொஞ்ச நாள் பழம் இடையில இல்லாமல் இருந்து மறுக்காமல் இப்போ எல்லாம் பிஞ்சும் பூவுமா நிறைய கொய்யாப்பழம் மறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. கொய்யாப்பழம் இப்போ தான் ஆரம்பிக்குது. அங்கே அந்த ஒரு செடியில் வெறும் சரி இது பொரிச்சிடலாமா? கொறிச்சிடலாமான்னு கேளுங்க. அந்த பக்கம் கொறிச்சு கிடக்கிறது எனக்கு. நாங்கள் பொரிக்கலான்னு வந்தா அது கொறிச்சிருச்சு, அதனால அதை அப்படியே விட்டுலாங்க. சரி, கொறிச்சு விட்டு வேற பார்க்கல வாங்க. இருக்குது இதில் 2 3 குழம்புக்குது வருங்க. இங்கே அதில் அந்த கொத்தில் வருங்க. அது பொரிச்சு விடுத்து அதை விட்டுருக்கோம். அதை பிடிங்க. பக்கத்தில் இருக்கிறது இது அதை பிடிக்கல. அதுக்கு சட்டியில் விட்டுக்கலாம். இது கசகசன்னு ஆயிடுச்சு. அதுலலாம் இருக்குதா? செல்லிமா, இந்த பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் பொரிக்கலான்ட்டு வந்தாங்க. இவ கீழே பாரு, சாப்பிட்றோன்னு ஒழுங்காகவும் சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன வந்து கீழே விழுந்தா நம்மளுக்கு தான் அங்கலாப்பு. இப்போது நான் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளுமே மேலே ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் மட்டும் பொரிச்சிட்டு போல் கிடைக்கிறதை பாரு. பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் இந்த வாட்டி அதான் நிறைய பழங்கள்லாம் வர்றக்க ஆரம்பித்ததுமே இப்போ கொஞ்சம் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் பிடிக்கலையாட்டக்குது மற்ற பழங்கள்லாம் வந்தங்காட்டிக்கு. அதனால் இப்போ நம்ம எடுத்தால் தான் உண்டு. பச்சை சிகப்பும் இருக்குதுங்க. சிகப்பும் இருக்குது. கொத்து கொத்தாக இருக்குது. ஒவ்வொரு பழமாக தான் ருசியாக இருக்கிறது. பச்சை கலரில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள் நல்லா ருசியாக இருக்குது. சரி, கொஞ்சம் பெருசாகிட்டு அப்படின்னு விட்டோம்னா பெருசாக இருக்கிறத விட்றதே இல்லை. வேறு இருக்குது. இப்படி பிடிக்கி போட்டால் என்ன தான் பண்ணுறது? ஒன்று சாப்பிடணும் அவங்களாவது. நான் ஒரு 4 பழத்தை இப்படி பிடிங்கி கீழே போட்டுன்னு சும்மா இருப்பியா? அது என்ன நீ சும்மா இருப்பியானே கேட்குறீங்களே. நீங்கள் அங்கலாப்படாமல் இருப்பீங்களா? என்னமோ நான் மட்டுமே. சரி, எல்லாமே சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் உள்ளே இருக்குது பாருங்க மேலே. கொக்கி எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். கொக்கி எடுத்துட்டுமா? இப்படி அடடா இதெல்லாம் பிடித்து பொசுக்குன்னு விடுது. ஆமாம், தொட்டு பிடிச்சிருக்கிறது லேசாக்குதுங்களா? ஆமாம். கீழே விழுந்து மண் ஒட்டிக்குது. சரி, இது அவ்வளோதான் சொல்லி. சேப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் இருக்குது, பொரிச்சிடலாமா? அதை எடுத்துக்கலாம் வாங்க. அது கொத்தாக இருந்தது. ஆமாம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? எங்கள் தோட்டத்துலேங்க இப்போ எனக்கு பின்னால் இருக்குது இல்லைங்களா, வெற்றி மலர், இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க எவ்வளோ பூத்து குலுங்குதுன்னு. மரம் பூரா பூவுங்க, பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதெல்லாம் காலையிலேங்க அந்த சூரியன் உதயம் வர்ற போது லேசான அந்த இருட்டில் இதுவும் அப்படியே சேப்பு கலரில்
வரவேற்கும் பாருங்க காலை நேரத்தை அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை நாங்கள் பொறிக்கிறதே இல்லைங்க, அப்படியே பார்த்துட்டு ரசிக்கிறதோட சரி. ரஸ்ஸு மாறி மாறி வருது, இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆனந்தம் இந்த பூக்களை பார்க்குறதுக்கு. அப்படியே விட்டுற வேண்டியது, ஒரு பூவை பொறிச்சோம்னா போச்சு, அவ்வளோதான். மூக்கிட்ட வச்சு இழுக்காதீங்க. சரி, இந்த சிவப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் எடுத்து போயிடலாம். அப்படியே செவச்சவன் ஆயிடுதுங்க. இந்த வாட்டி தான் நல்ல சிவப்பு கலர் ஆயிருக்குது, அழகா அப்படியே என்ற ஜாக்கெட் கலர்ல இருக்குது. இந்த கலர் தான் ஜாக்கெட் இருக்குது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே நல்லா செவச்சவனு கொத்து கொத்தா இருக்குதுங்கோ. இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் சுகருக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆப்பிள் கலரில் மாறிடுச்சுங்க. இதை பொறிச்சிடலாமா? நம்ம அவசரப்பட்டு என்னாச்சு, நல்ல பிச்சு கீழே போட்டுறதுக்குன்னே இது வேண்டாங்க. வேண்டாமா? அங்கே இருக்குது நல்ல சவச்சவனு. அது இப்படி மேலே ஏறணுமே. வேறு இதுமா அடுத்த கட்டா பொறிச்சிக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த கொத்தில் சில்லி நிறைய இருக்குது பாருங்க. இன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு வருங்க. சேப் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க, பச்சை கலர் வாட்டர் ஆப்பிளுங்க, செர்ரி பழங்க, வாழைக்காய், சீத்தாப்பழங்க, அப்புறம் டேபிள் ஆரஞ்சு, ஸ்டார் ஃப்ரூட்டுங்க, கொய்யாப்பழம், கொஞ்சம் கத்திரிக்காயும் எடுத்துட்டுங்க, எலுமிச்சம்பழம் எல்லாம் பொரிச்சிட்டு நீ கிளம்ப வேண்டியதானுங்க.